ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வெங்காயம் தெரியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி முட்டையெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்புறம் இதை நம்ம கிண்டி விடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கிண்டி விடலாம். இப்போ கிண்டும் போது நல்லா அது நல்லா தூளாக வரும். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க இந்த ரைஸை போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நார்மல் ரைஸாக இருந்தாலும் சரி, பிரியாணி ரைஸாக இருந்தாலும் சரி, வேக வச்சு வடித்து ஆற வச்சுருக்கேன். இதே கிண்டிக்கலாம். ரைஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு கிண்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் இதை கிண்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வேணுன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நம்மளோட சிம்பிளான ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொட்டுக்க நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை வேறு ஏதாவது பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.